நோ ஆல் பாஸ் என்பது தொடர்பாக தற்போது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். தற்போது இது தொடர்பாக கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்மிடையே கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. இப்ப சிபிஎஸ்இல 33% குறைந்தபட்சம் எடுத்தாதான் ஆல் பாஸ் அப்படின்ற நிலையை வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு பெற்றோர்கள் கிட்ட கருத்து கேட்கிறதா சொல்றாங்க. இது வேண்டாம், இதற்கு மாணவர்கள் இடைநிற்றலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை இப்ப அமைச்சர் சொல்லி இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? பெற்றோர்கள் தான் இங்க முடிவு செய்ய வேண்டியவங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பல சிபிஎஸ்இ பள்ளிகள் மெட்ரிக் பள்ளிகளாகவும் ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகளாகவும் 2010 வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. 2010, 2011 ஆண்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தனியார் பள்ளி ஒழுங்குபடுத்தும் சட்டம் நடைமுறைக்கு அந்த சட்டத்தின் கீழ் இதற்கு மேல் கட்டணம் வாங்கக்கூடாதுன்னு சொன்ன காரணத்தாலும் தமிழ் ஒன்றாக இருக்கும்னு என்சிஆர்டியால் ஏற்பு செய்யப்பட்ட சமச்சீர் கல்வி பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு நம்மால் தனியாக நின்று வியாபாரம் செய்ய முடியல என்கின்ற ஒரே காரணத்தாலையும் கட்டணத்தை தமிழ்நாடு அரசு கட்டுப்படுத்துவதிலிருந்து தங்களை தப்பித்துக் கொள்வதற்காக தான் அவங்க சிபிஎஸ்இக்கு போனாங்க. இப்ப நன்றாக நிரூபணமாயிருக்கு. சிபிஎஸ்இக்கு போனா கூட நீட் ஆகட்டும், ஐஐடி ஆகட்டும், அவங்க தனியா கோச்சிங் சென்டர் போகாம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியாதுன்றது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எனவே சிபிஎஸ்இ பள்ளிகள் 3ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கெல்லாம் ஒரு தேர்ச்சி நடத்துறாங்க. அதுல குறைந்தபட்ச மதிப்பெண் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது சந்தை, இது வியாபாரத்துக்காக அவங்க பண்றாங்கன்னு புரிஞ்சு அப்படிப்பட்ட பள்ளிகளில் இருந்து பெற்றோர்கள் வெளியேறுவதுதான் சரி. வெளியேறி தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகள்ல தங்கள் குழந்தைய சேர்த்து தமிழ்நாடு அரசு அத்தகைய மன உளைச்சல் இல்லாமல் குழந்தைகள் இருப்பதை உத்தரவாதப்படுத்துவோம்னு சொன்னா அப்படிப்பட்ட பள்ளிகளை தேர்ந்தெடுக்கணுமே தவிர மாணவர்களை வைத்துக் கொண்டு பணம் பறிப்பது ஒன்றே தங்களோட நோக்கமாக கொண்ட பள்ளிகள்ல தொடர்ந்து பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது நியாயம் இல்லை. இப்படி யார் கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லலாம். என் பிள்ளைய எல்கேஜில கொண்டு சேர்த்தேன். எல்கேஜிக்கு 1 வருஷம் ஃபீஸ் கட்டியிருக்கேன், யூகேஜி கட்டியிருக்கேன், 1ஆம் கிளாஸ் கட்டியிருக்கேன், 2ஆம் கிளாஸ் கட்டியிருக்கேன், 3ஆம் கிளாஸ் 5 வருஷம் உங்ககிட்ட தான் படிச்சிருக்கான். அப்ப 5 வருஷத்துல என்னதான் கத்துக் கொடுத்தீங்க? 33 மார்க் கூட எடுக்க முடியாத அளவுக்கு தான் 1 வருஷமா ஃபீஸ் வாங்கியிருக்கிறீங்களா? 1 வருஷத்துக்கு என் பிள்ளைக்கு என்ன பாடத்தை நீங்க நடத்துனீங்க? நீங்க தான் பதில் சொல்லணும். எங்க பிள்ளை ஏன் இந்த 33 மார்க் எடுக்க விடல, எடுக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் உங்ககிட்ட சேர்த்திருக்கிறேன் என்ற கேள்வியை பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்தை பார்த்து கேட்கணும். அதை மீறி பெற்றோர்களுக்கு புகார் இருக்குமே ஆனால் அதை தமிழ்நாடு அரசிடம் தெரிவிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட பள்ளிகளில் இருந்து பெற்றோர்களை எடுத்து அரசு பள்ளிகளில் சேர்ப்பதுதான் நியாயமான அணுகுமுறையா இருக்க முடியும். அதாவது சிபிஎஸ்இயை பொறுத்தவரையில் நோ ஆல் பாஸ் தொடர்பாக பெற்றோர்களிடம் கையெழுத்து கேட்டால் அதற்கு பெற்றோர்கள் மறுப்பு தெரிவிக்கலாம் என்று கூறியிருக்கிறீர்கள். கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.